இயேசு கிறிஸ்து வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணத்தை இந்த வேத வசனம் விளக்குகிறது. காரணம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 5:8 சொல்கிறது, இந்த பிசாசு நம் ஒவ்வொருவருக்கும் எதிராளி என்று. இவனுக்கு பல பெயர்கள் உண்டு. இவன் தேவ சமூகத்தில் இருந்து விழுந்து போன ஒரு தேவ தூதன். இவனுக்கு வேதம் பல பெயர்களை தருகிறது. ஒரு பெயர் பிசாசு, இன்னொரு பெயர் சாத்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9, 20:2 இந்த வசனங்களில் இந்த பெயரை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இந்த உலகில் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய எளிதான ஒரு தியானத்திற்காக இந்த உலகில் இயேசு கிறிஸ்து உலாவின பொழுது எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் அவரை சந்தித்தன, எப்படி அவைகளை முறியடித்தார், அதனால் இன்று இந்த 20வது நூற்றாண்டில் வாழும் நமக்கு என்ன பயன், அதை மட்டும் சுருக்கமாக தியானித்து நாம் ஜெபிப்போமா? என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவரை சந்தித்த, அவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவரை சந்தித்த முதல் மனிதன் பிசாசு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் என்ற தேவனுடைய மனிதன் கையினால் ஞான ஸ்நானம் பெறுகிறார். அவர் நதியில் இருந்து கரையேறி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா உருக்கொண்டு அவர் மேல் இறங்கினார். வானத்தில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன். இனிமையான ஒரு அனுபவம். ஆனால் அடுத்து என்ன நிகழ்ந்தது? லூக்கா 4ஆம் அதிகாரம் 1, 2, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அவள் என்ன சொல்கின்றன? இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசுக்கு அந்த இடத்தில் கொடுக்கப்படும் மற்றொரு பெயர் என்ன தெரியுமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனைக்காரன். பிசாசு ஒரு சோதனைக்காரன். அவனுடைய கிரியைகளில் ஒன்று மக்களை சோதிப்பது அல்லது சோதனைகளை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து போடுவது. அதைத்தான் அவன் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் செய்தான். 1 தெசலோனிக்கேயர் 3:5 கூட இந்த பெயரை நீங்கள் பார்க்கலாம், சோதனைக்காரன். போகட்டும். 40 நாள் அருள்நாதர் இயேசு உபவாசம் இருந்து ஜெபித்தார். தன்னுடைய ஊழியத்தை தொடங்க முன்பதாய் தேவனுடைய அருள் தன் மீது இருக்க வேண்டும் என்பதற்காய், தேவன் தம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காய், அவர் சித்தத்தை முற்றில் நிறைவேற்ற வேண்டியதற்கு வேண்டிய பலனை பெறுவதற்காய் 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் தனித்திருந்தார். நாட்கள் முடிவடைந்தன. சோதனைக்காரன் புறப்பட்டு வந்தார். அவர் முன்பு 3 விதமான சோதனைகளை போட்டார். முதல் சோதனை என்ன? மத்தேயு 4:2 இப்படி சொல்கிறது, வாசிக்க கேட்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் வந்து, இந்த கல்லுகளை எல்லாம் நீர் அப்பமாக மாற்றி சாப்பிடலாமே என்று சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, உபாகம் 8:3 சொல்கிறது, பசி நம்மை வருத்துகிற ஒரு காரியம். பசி எந்த மனிதனையும் வருத்தும். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பசி வந்திட 10 பறந்திடும் என்று. ஆனால் கிறிஸ்துவோ அன்று இந்த சோதனையை ஜெயித்தார். சோதனைக்காரன் சொன்னான், ஏன் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி நீர் சாப்பிடக்கூடாது? இயேசு சொன்னான், மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்னுடைய பசிக்கு ஆகாரத்தை அவர் அனுப்ப மட்டும் நான் இப்படி இருப்பது தேவ சித்தம். பசியினால் என் மக்கள் இந்த உலகில் வாடும் பொழுது அதனால் தேவனை விட்டு அவர்கள் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பசியின் வழியை நான் நடந்து போகிறேன். அது மட்டும் நான் பசியை சகிக்கத்தான் வேண்டும். அந்த சோதனையை மேற்கொண்ட சோதனைகள் எதற்கு நமக்கு வருகின்றன பிரியமானவர்களே? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான
அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை நமக்கு தருவதற்காக. தேவனை விட்டு நாம் பிரிந்து விட்டால் பிறகு பிசாசு என்ன வேண்டும் என்றால் நம்மை செய்யலாம். ஆகவே அப்படி நாம் முறுமுறுத்து அவரை விட்டு விலக வேண்டும் என்பதற்காகவே சோதனைகளை கொண்டு வந்து போடுகிறார். துருக்கி நாட்டில் சுலைமான் என்ற ஈடு இணையற்ற பராக்கிரம் நிறைந்த ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு ஒரு அருமை மகன் இருந்தார். ஞானத்தில் ஈடு இணையற்றவன், பராக்கிரமத்தில் ஈடு இணையற்றவன். அவனை ஒரு மாகாணத்தின் தலைவராக அவர் அனுப்பினார். அவனுடைய புகழ் கீர்த்தி எங்கும் பரவியது. தகப்பன் சண்டைக்கு போனால் அவன் கூட செல்வான், வெற்றி நிச்சயம். இந்த மன்னருக்கு ஒரு ஆசை நாயகி இருந்தாள். அவள் எப்படியாவது நாட்டை கைப்பற்ற திட்டமிட்டாள். அரசனுடைய மனதில் ஒரு விஷ விதையை போட்டாள். எல்லாரும் உங்கள் மகனைத்தான் புகழுகிறார்கள், வெகு சீக்கிரம் அவன் உங்களை கொன்றுவிட்டு அரசனாகி விடுவான் என்ற பெயரும் கூட, என்ற செய்தியும் கூட என் காதில் படுகிறது என்றாள். அரசனுக்கு கோபம் வந்தது. தன் அன்பு மகனை கொண்டு வர சொன்னான். நியாயசனத்துக்கு முன்பதாக மகன் வந்து அவளோடு வந்து, அப்பா என்ன கூப்பிட்டீர்கள் என்று அன்போடு கேட்டான். தன் அருகில் இருந்த பணியாட்களை அழைத்து இரும்பு கம்பியை கொண்டு வாருங்கள் என்றார். தன்னுடைய மகனுடைய கழுத்தில் அந்த இரும்பு கம்பியை சுருக்கி கொல்லும்படி கட்டளையிட்டான். அந்தோ அவன் துடி துடித்து இறந்து போனான். நாட்கள் கடந்தன. அதே பெண் சொன்னாள், அண்டை நாட்டை நாம் பிடிக்கலாமே, போருக்கு செல்லலாமே என்று. தன் அன்பு மகனுடைய துணையின்றி சென்றான், தோல்வியுற்றான், எல்லாவற்றையும் இழந்தான். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்தை நமக்குள் கொண்டு வருவதற்காகவே பிசாசு சோதனையை கொண்டு வந்து போடுகிறான். ஆனால் இன்று தேவனை நேசிக்கும் ஊழியர்களுக்கு, தேவனை நேசிக்கும் மக்களுக்கு பசி ஒரு பொருட்டல்ல. பவுலடிகள் என்ன சொல்கிறார்? ரோமர் 8:36 வாசித்து பாருங்கள். பசி தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க இயலாது. 1 கொரிந்தியர் 4:11 இன்று வரைக்கும் நான் பசியுள்ளவனாய், நாங்கள் யாவரும் பசியுள்ளவர்களாய் வாழ்கிறோம். 2 கொரிந்தியர் 11:27 அவர் சொல்கிறார், ஐயோ நான் பசியிலே என் வாழ்க்கையை கழித்து விட்டேன். ஆனால் அது தேவனுடைய அன்பை விட்டு பிரித்ததா? இல்லவே இல்லை. ஒரு தடவை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் ஒரு போதகர் சொன்ன ஒரு சம்பவத்தை முன் வைக்க விரும்புகிறேன். சீனா தேசத்தில் மாசே துங் அரசாட்சியை கைப்பற்றி ஆண்ட காலம் அது. அரசாங்கமே 100 கோடி மக்களுக்கு உணவளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காலம் அது. ஒவ்வொரு நாளும் 3 வேளை கஞ்சி தான் ஊற்றுவார்கள். ஆனால் சீனர்களுடைய புத்தாண்டு விழா வரும் பொழுது ஒரு விருந்து கொடுப்பார்கள். அந்த விருந்து என்ன? கூட ஒரு வேக வைத்த முட்டையை கொடுப்பார்கள். அந்த முட்டையை ஜனங்கள் பசியினால் அந்த ஓட்டை கூட பிரிக்காமல் அப்படியே மென்று தின்று விடுவார்களா, அவ்வளவு பசி. ஆனால் கிறிஸ்துவை நேசிக்கும் மக்கள் வசித்த குடும்பங்களில் வேறொரு சண்டை நடக்கும். அந்த முட்டையை கொடுத்த உடனே சிறு பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்த தாத்தா பாட்டியினிடம் சென்று, தாத்தா என் முட்டையும் சேர்த்து சாப்பிடுங்கள், நீங்கள் அதிக பலவீனமாக இருக்கிறீர்கள், பாட்டி என் முட்டையை சேர்த்து சாப்பிடுங்கள் என்று கெஞ்சுவார்களாம். தாத்தா என்ன சொல்லுவார்? பாட்டி என்ன சொல்லுவாள்? வேண்டாம், என் காலம் முடிவடைந்து விட்டது, நான் இந்த உலகை விட்டு போகும் நேரம் இன்றோ நாளையோ நான் அறிய. என் மகனை நீ சாப்பிடு, நீ நன்றாயிருக்க வேண்டும். ஒரே சண்டை, அன்பின் சண்டை. பசி வந்ததினால் தேவனை மறுதலித்தார்களா? இல்லை இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இயேசு அந்த சோதனையை ஜெயித்தார், சோதனைக்காரனை ஜெயித்தார். ஆகவே இன்று பசி வந்தாலும் சரி, தொடர்ந்து தேவனை நேசிக்க, கிறிஸ்துவை பின்பற்ற நம்முடைய மனம் நமக்கு உதவி செய்கிறது அல்லவா? பசியை சகிக்க கிருபை செய்வார், பசியை நீக்கவும் வழி திறப்பார். மத்தேயு 6:33 சொல்கிறது, பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, என் தேவன்
உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார்.